ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. மகர ராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். மகர ராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான், ரண ருண ரோகஸ்தானத்துல குரு பகவான், அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான், அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. மகர ராசி நேயர்களே, கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். இந்த தை மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மகர ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்த உங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த ஏழரை மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகள் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மகர ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த தை மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கையும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்களுக்கு இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. கடந்த 2025 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் அதிகமாகவே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. தற்பொழுது ஏழரை சனியாக முடிஞ்சிருச்சுங்க. முடிஞ்சுமே கூட நாங்கள் இன்னுமே அதே மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சாமி அப்படின்னு தான் நீங்கள் மகர ராசிக்காரங்க எங்கே பார்த்து யார் கேட்டாலும் இவங்க இப்படியே தான் சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் இனி வரக்கூடிய தை மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100க்கு 100% சூப்பராக இருக்க போகுதுங்க. ஏன்னா இந்த தை மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குருவுடைய வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட 5 பயிற்சியானது உங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறதுனால இந்த 2026 உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. மகர ராசிக்காரங்க சனி பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் தற்பொழுது மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அது என்ன சாமி வக்ர நிவர்த்தி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான், அதாவது பார்த்தீங்கன்னா கெட்டது மட்டுமே பண்ணிட்டு இருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு முழுவதும்
முழுவதுமாக வக்ர நிவர்த்தி அடைந்து ப்ளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா நல்லது மட்டுமே செய்ய போகிறார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல தொடக்கம் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் முதலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாக நல்ல ஒரு வாழ்வியல் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் நேரடியாக பார்க்கறதுனால இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் இந்த 2025 உங்களுக்கு கிடைக்காத குரு பெயர்ச்சியோட ஒட்டுமொத்த பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த தை மாதத்திலிருந்தே உங்கள் வாழ்க்கையில் மாற்றி அமைக்க போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே ஒரு பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சியா சொன்னாவே பார்த்தீங்கன்னா மகாராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா ராகு கேது பயிற்சி நினைச்சு ஒரு தவறான புரிதல் நிறைய மக்கள் கிட்ட இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மைனஸான ஒரு செயல்பட போகுதுங்க, இது வந்து கெட்டது மட்டுமே பண்ணிரும் இந்த மாதிரி ஒரு தாட்லேயே இருக்கீங்க. அதில் கேது பகவான் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் கடந்த காலகட்டங்களில் என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000-3000 செலவாயிட்டே இருந்திருக்கும். அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த கேது பயிற்சி மூலமாக உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் ஒரு எம்இ முடிச்சிருப்பீங்க, பிஇ முடிச்சிருப்பீங்க, எம்காம், பிகாம் இதெல்லாம் முடிச்சிருப்பீங்க, எம்பிஏலாம் முடிச்சிருப்பீங்க. அரசாங்க வேலைக்கு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. 3 வருஷமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், 5 வருஷம் ட்ரை பண்ணுறேன், 8 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், ஆனால் வேலையே கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த 2026 நீங்கள் முழு மூச்சோட ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்க வேலைங்கிறது உறுதிங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுவீங்க, ஐடி ஜாப்க்கு ட்ரை பண்ணுவீங்க, நீங்கள் பேங்க் சைட் ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த 2026 நிச்சயமாக நீங்கள் வேலைக்கு போக போகிறதுங்கிறது 100% நிச்சயமாக நடக்க போகுதுங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருப்பீங்க. 5 வருஷமாக கேஸ் போகுது, 10 வருஷமாக கேஸ் போகுது, வாய்தா மேலே வாய்தா போயிட்டுருக்கு சாமி, கேஸ் முடிஞ்ச பாடி இல்லை, பணம் தான் செலவாயிட்டே இருக்குது, ஆனால் கேஸ் முடிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் புலம்புவீங்க. வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப போவோம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வரக்க நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால ஆண்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. ஆனால் இந்த தடை பார்த்திங்கன்னா தை மாதம் முதல் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இன்னும் ஒரு 6 மாதங்களுக்குள்ள திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் விரைவில்
அடி எடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்களாக இருக்கட்டும் சரி இல்லை பெண்களாக இருக்கட்டும், அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா, இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே மகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். அதே மாதிரி காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் காதல்னு சொன்னாவே பேரண்ட்ஸ் வந்து தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் தற்பொழுது நீங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள், தீய மது பழக்க வழக்கங்கள் இந்த 2026 நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவுகளை விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது என்னதான் குடும்ப உறவாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, தவறான நபர் என்று தெரிந்தால் உடனடியாக உங்களை விட்டு நீங்கள் அவங்கள வந்து தூரமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லாத பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கும் உங்களுடைய நிம்மதிக்கும் நிறைய வந்து பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. மகரம் வந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டிய காலகட்டம். ராசியில் அஷ்டம அதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறார். முன் கோபத்தால் பகைமை உருவாகும். சில முக்கிய விஷயங்களை நீங்கள் நேரடியாக செயல்பட்டால் தான் சமாளிக்க முடியும். முன்னோர் சொத்து பிரச்சனை நீதிமன்ற படியேற வைக்கும் என்பதால் பங்காளிகளிலும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. எதிர்மறை எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றி மறையும். உண்மையான நண்பர்களையும் ஏமாற்றுபவர்களையும் அடையாளம் காணக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு அல்லது தந்தையால் நஷ்டம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்கும். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை. வீண் அலைச்சலை தவிர்ப்பது நன்மையை தரும். கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அல்லது புதிய மனை வாங்கி வீடு கட்டுவது போன்ற செலவுகளை மேற்கொள்ள நேரிடும். இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்ய கடன் தொல்லைகள் நிவர்த்தியாகும். வாக்குவாதத்தில் திறமையுடைய அதே வேளையில் மனசாட்சிக்கும் இடம் கொடுத்து நடக்கும் மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் காரிய தடை தாமதம் ஏற்படலாம். உஷ்ணம் சம்பந்தமான நோய் ஏற்படுத்தும். வீண் பயம் ஏற்படும். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியிருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவது நன்மையை தரும். சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். சிலர் வெளியூர் பயணம் செல்வீங்க. எதிர்பாலினத்தவருடன் பழகும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரம் சுமாரமாக நடக்கும். பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்பவர்கள் கவனமாக செயல்படுவது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடும். தடைபட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் உண்டாகலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவது நன்மை தரும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பெண்களுக்கு எதிலும் தேவையற்ற வீண் கவலை உண்டாகும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். கடன் விஷயங்களில் கவனம் தேவை. கலைத்துறையினருக்கு யோகக்காரகன் சுக்கிரன் ராசிநாதன் சனிக்கு கேந்திரம் பெறுவதால் எதையும் சாதிக்கும் திறமை அதிகமாகும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாகும். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழல் ஏற்படும். மேலிடம் நீங்கள் சொல்வதை காதில் வாங்காதவர் போல் இருப்பாங்க. எனவே எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மையே உண்டாகும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வீண் மனக்கவலைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம். சக மாணவருடன் நிதானமாக பழகுவது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. பழைய கடன்கள் விஷயத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவசியம். தந்தை வழி உறவினர்கள் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பாங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகள் உங்களது சொல்படி நடப்பது மனதுக்கு இதம் அளிக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். சில
சில நேரங்களில் உங்கள் வார்த்தைகளால் பிரச்சனைகள் வரலாம். அடுத்ததா திருவோண நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த சூழலையுமே பிறர் மனம் நோகும்படியான வார்த்தைகளை உபயோகிக்காதீர்கள். யாருக்காவது ஏதேனும் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தால் அவைகளை உடனடியாக நிறைவேற்றுங்கள். திருமணத்திற்கு நல்ல வரனாக அமையும். தொழில் வியாபாரம் சுறுசுறுப்படையும். அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம். 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்கள் வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனை மேற்கொள்வீங்க. அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். முதலீடு செய்வதற்குண்டான பண வசதி வந்து சேரும். கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்கள் பங்காளிடம் பிரிவுடன் நடந்து கொண்டு உங்களுக்கு பிரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஞ்சநேய பெருமானை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள், புதன், வெள்ளி. இந்த நாட்களை நீங்கள் சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. நன்மைகளை கொண்டு முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.